السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: لنبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى: إن الله مع الصابرين. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: وإن آيات من القصص لتكبروا الله وتعبروا الله لأولي الأولاد، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم: أشد البلاء الأنبياء ثم الأمثال فأمثال، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈதுல் அஸ்ஹா என்ற தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிந்தார். பெரியன்பர்களே, எத்தனையோ ஹாஜிமார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஹாஜிமார்கள், லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஈதுல் அஸ்ஹாவிலே கிட்டத்தட்ட ஈதுல் ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 8 இருந்து இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் எத்தனையோ ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சஹீ சலாமத்தாக அல்லாஹ்வுடைய கிருபையில் திரும்பவும் இருக்கின்றார்கள். பெரியன்பர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜே மக்பூல் வ மப்ரூராக ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஆமீன். பெரியன்பர்களே, அதே போன்று நம்மில் எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த பாவப்பட்ட பார்வையின் காரணமாக, இந்த பாவப்பட்ட பாதத்தின் காரணமாக நாம் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய சன்னிதானம் கஅபத்துல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஏக்கங்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களோடு ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். பெரியன்பர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு ஒரு பாடத்தையும் படிப்பினையும் கற்றுத் தருகின்றது. உதாரணமாக, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார், ஒரு மாணவர் இருக்கிறார். பள்ளி பருவம், கல்லூரி பருவம், இது எல்லாமே வாழ்க்கை கிடையாது. டம்தலிசா, இது வாழ்க்கை கிடையாது. இது படித்து தன்னுடைய அறிவு ஆற்றல்கள் திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கின்றது, ஒரு கல்லூரி கூடமாக இருக்கின்றது. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த மனிதன் எப்பொழுது உலக வாழ்க்கைக்கு வருகின்றானோ, பாபுபாய், உலக வாழ்க்கைக்கு எப்போ வருகின்றானோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற படிப்பினையே கற்றுக் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். உண்மையா இல்லைங்களா? நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் மதரசாவுடைய வாழ்க்கை 13-14 வருஷம் கழிச்சோம். இன்னைக்கெல்லாம் நாங்கள் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அதுதான் வாழ்க்கை கிடையாது ஜஹீர் பாய், அது வாழ்க்கை கிடையாது. அதெல்லாம் நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல்கள், நம்முடைய புத்திகள், இவைகளை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய, கல்வியை கற்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கின்றது. அப்ப உலகத்தை பத்தி நம்ம எப்ப கத்துப்போம் அப்படின்னா, படிப்பு முடிச்சு வாழ்க்கைக்கு வரும் பார்த்தீங்களா, உலக வாழ்க்கைக்கு, சொசைட்டிக்கு வரும் பார்த்தீங்களா, அப்பதான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் வியாபாரம் செய்யறான். வியாபாரம் செய்யும் போது என்ன செய்யறான்? தோல்வி, பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுது. அந்த மனுஷன் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு நஷ்டம் ஏற்படுது, நமக்கு லாபம் இல்லையே, என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யறான். அந்த சமயத்துல தன்னுடைய வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படுது. நாம எதுல தப்பு செஞ்சோம், எதுல பணத்தை விட்டோம், எந்த விஷயத்துல நம்ம பலகீனமா இருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வருது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு படிப்பினை, இது ஒரு படிப்பினை.
இப்படி உதாரணமா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினையை வைத்திருக்கின்றான். உலக வாழ்க்கையில் வாழும் சமயத்தில் ஒவ்வொரு தோல்விகளும் உங்களுக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும். வெற்றி மட்டுமல்ல, தோல்விகள் தான் உங்களுக்கு படிப்பினையே கற்றுக் கொடுக்கும். லாபம் அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மனுஷன் பணத்தை மட்டும் எண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த வியாபாரத்துடைய நுணுக்கங்கள் அவனுக்கு தெரியாம போயிடும். எப்போ ஒரு மனிதனுக்கு தோல்வி ஏற்படுதோ, என்னால என்ன காரணம், எதனால இந்த வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சு, நம்ம படிச்சோம், நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல திறமையா வளர்ந்தோம், படிப்பு அறிவுகளை அதிகமாக்கணும். ஆனா நம்ம இந்த வியாபார விஷயத்துல வரும் சமயத்துல, உலக வாழ்க்கை வரும் சமயத்துல நம்மிடத்துல என்ன குறை இருக்குது, என்ன குறை இருந்தது, இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த மிகப்பெரிய கடன்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத மனுஷன் ஆராய்வான். தோல்வி ஏற்பட்டாதான் ஆராய்வான். தோல்வி ஏற்படல அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், படத்தை மட்டும் எண்ணிட்டு இருப்பான். अभी कितना कमाना ये देखेंगा, सिवाय नुकसान जब होता है इंसान को सबक सिखाता है कि ये नुकसान जो है किस वजह से नुकसान हुआ और मैं अपनी जिंदगी में और क्या सलाहियत बढ़ाना चाहता हूँ, ये नुकसान को किस तरीके से हम सीधा करेंगे, फायदे में बदलाएंगे। ये तमाम चीजें उस वक्त उस आदमी को अल्लाह ताला ने दुनिया में सिखाता है जब वो नुकसान पाता है, जब वो नाकाम होता है, जब नाकाम होने के बाद इंसान को एक सबक सिखाता है, उसके बाद वो कामयाब का रास्ते पर चलना लगता है. सुभान अल्लाह. ஆக பெரியன்பர்களே, தோல்விதான் மனிதனுடைய வெற்றியின் முதல் படி என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையான விஷயம், தோல்விதான் மனிதனுடைய வெற்றியின் முதல் படி என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையான விஷயம். பெரியன்பர்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் தாலாவுடைய கட்டளையாக இருக்கட்டும், உலக விஷயங்களாக இருக்கட்டும், தீன் துனியாவுடைய விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்குமே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு படிப்பினையை வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா உன்ஸில இலைக். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் உங்களுக்கு அழகான சம்பவங்களை, வரலாறுகளை எடுத்துச் சொல்வோம். எதற்காக வேண்டி? அதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை நபிமாவுடைய சம்பவங்களை சொல்றாங்களோ அத்தனை சம்பவங்களை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் உங்களுக்கு அழகிய வரலாறுகளையும் சம்பவங்களையும் குர்ஆனிலே எடுத்துச் சொல்லுகின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக கூறுகின்றார். சரி பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு ஈதுல் அஸ்ஹா, பக்ரீதுடைய பெருநாள் முடிஞ்சிச்சு. இந்த பெருநாள் நமக்கு என்ன படிப்பினை காட்டுனுச்சு? சுப்ஹானல்லாஹ். அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். பெரியன்பர்களே, போன சனிக்கிழமை அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஈதுல் அஸ்ஹா கொண்டாடணும், தியாக திருநாள். அது பேரே தியாக திருநாள் தான். பெரியன்பர்களே, இந்த ஈதுல் அஸ்ஹா, பக்ரீத், தியாக திருநாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன படிப்பினையை தந்தது, அது நமக்கு என்ன பாடத்தை போதித்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியன்பர்களே, அதிகமாக வளவள கொலன்னு கிடையாது. 4 விஷயம். ஆமா, 4 சீஸா, 4 விஷயம் தான் ஈதுல் அஸ்ஹா நமக்கு படிப்பினை கொடுத்தது. ரம்ஜான் படிப்பினை கொடுத்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறையச்சம் உங்களுக்கு படிப்பினை கொடுத்தது. நோன்பு வைத்துக் கொண்டு எப்படி ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து விலகி இருந்தானோ அதே போன்று நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 11 மாத காலங்களிலேயும் நோன்பை மட்டும் விடுங்கள். மீதி இறையச்சம் எப்படி நோன்புடைய காலத்திலே உள்ளத்திலே இருந்ததோ அதே போன்று இறையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்ற படிப்பினை நமக்கு புனிதமிக்க ரமலான் போதித்து காட்டியது. அதே போன்று பெரியன்பர்களே, ஈதுல் அஸ்ஹா என்ற பக்ரீத் 4 விஷயங்களை நமக்கு போதித்து காட்டுகின்றது, படிப்பினை காட்டுகின்றது. என்னஜி? முதல் விஷயம் பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில சோதனை. அல்லாஹ் அக்பர். முதல் விஷயம் என்னஜி? சோதனை. ஒண்ணு. இரண்டாவது சபுர், பொறுமை. முதல் விஷயம் ஈதுல் அஸ்ஹா நமக்கு போதித்த போதனை, அதை கொண்ட படிப்பினை நமக்கு என்னஜி? முதல் விஷயம் என்னஜி? சோதனை, அஸ்மாயிஷ், சோதனை. இரண்டாவது சபுர் கர்னா. சோதனை வந்தது என்று சொன்னால் கோபப்படக்கூடாது, அல்லாஹ்வை ஏசி பேசக்கூடாது,
மனிதர்கள் தன்னுடைய கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டக்கூடாது. மாறாக சபுரு கர்னா, ஏற்படக்கூடிய சோதனையின் காரணமாக அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா சபரை கொண்டு டீல் பண்ணணும். சபரை கொண்டு நீங்கள் கையாள வேண்டும். ஏற்படக்கூடிய சோதனையை நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி செய்யணும், எப்படி கையாளணும்? சபரை கொண்டு, பொறுமையை கொண்டு நீங்கள் கையாள வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு இந்த சோதனையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது என்பதாக இந்த பக்ரீத் ஈதுல் அஸ்ஹா நமக்கு போதித்து காட்டுகின்றது. முதல் விஷயம் சோதனை, இரண்டாவது பொறுமை, மூணாவது தியாகம், குர்பானி. அல்லாஹ் அக்பர். மூணாவது படிப்பினை என்னது? தியாகம், குர்பானி. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த நாலு விஷயம் தான் ஈதுல் அஸ்ஹா நமக்கு போதிக்கிறது. படிப்பினை என்ன பாய்? एक तो आजमाइश है, दूसरा जो है सब्र है, तीसरा जो है जिंदगी में कुर्बानी देना है, चाहे औकात हो, चाहे पैसा हो, चाहे सेहत हो, जो भी हो, अल्लाह के रास्ते में क्या करना है? कुर्बानी करना है. चौथा क्या है भाई? मेरे दोस्तों, बुजुर्ग भाइयों, जो भी हालात आ जाएं, जैसी भी हालात आ जाएं, मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, अल्लाह का हुक्म को मानना है. अल्लाह जो हुक्म दिया उस हुक्म को अदा करना है. अल्लाह ने जो फराइज हमारे ऊपर अकायद किया है, जो अदा की है, जो हमारे ऊपर आयद किया है, उन तमाम फराइज को किसी भी हालत में नहीं छोड़ना, बल्कि उस अल्लाह के अहकाम को हम किसी भी हालत में अदा करना हमारे ऊपर लाजिम है. இந்த நாலு விஷயம் தான் குர்பானி நமக்கு போதிக்குது. சோதனை, பொறுமை, தியாகம், அல்லாஹ்வுடைய கட்டளையை எந்த நிலைமை வந்தாலும் அதை நான் விடமாட்டேன், அந்த கட்டளையை நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற நாலு விஷயத்தை இந்த ஈதுல் அஸ்ஹா நமக்கு போதித்து காட்டுகின்றது, படிப்பினை கொடுக்கின்றது. முதல் விஷயத்தை பார்ப்போம். சோதனை. நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம், சோதனை வேற வேதனை வேற. பாய், சோதனை வேற வேதனை வேற. இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப முத்தலி சாப்க்கு நவுசுக்குள்ள ஒரு பேச்சு சொல்றேன், ஏதாவது ஒரு பிரச்சனை, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்ஷா அல்லாஹ். பெரிய நண்பர்களே, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை அவரு சோதனைன்னு எப்படி நினைக்கிறது, வேதனைன்னு எப்படி நினைக்கிறது? எப்படி ஜி? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சோதனைன்னு எப்படி நீங்க நினைக்கிறது, வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்களை, இதை வேதனைன்னு எப்படி எடுத்துக்கிறது? சோதனைங்கிறது அல்லாஹ்வின் சார்பாக கிடைக்கிறது. அல்லாஹ் அக்பர். வேதனை அல்லாஹ்வின் சார்பாக தான் கிடைக்குது. ஆனா நம்மளுடைய பாவத்தின் அதாவது பிரதிபலனாக, हमारे गुनाहों के बदौलत में, நம்மளுடைய பாவத்தின் பிரதிபலனாக நமக்கு என்ன வேதனை வந்தாலும் அந்த வேதனை அல்லாஹ்வின் சார்பாக தான் வருது. சோதனை அல்லாஹ் தான் கொடுக்குறான், வேதனை அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஆனா வேதனை சோதனை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வேதனை நம்முடைய பாவத்தின் பிரதிபலனாக கிடைக்கிறது. நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, நமக்கு ஏதாவது விபத்து ஏற்படுறது, நமக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, பிள்ளைகள் மூலமா பிரச்சனை வருது, வியாபாரத்தில் நஷ்டம் வருது, வியாபாரத்தில் ஒரு பெரிய கடன் ஏற்படுறது, இது மாதிரி பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வேதனை. இந்த வேதனை எதனால வருது? நாம் செய்த பாவத்தின் பிரதிபலனாக. தமிழ்ல சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? பெரிய நண்பர்களே, இதே மாதிரி நாம் செஞ்ச பாவத்தின் பிரதிபலனாக அல்லாஹ் நமக்கு பல வேதனைகளை கொடுப்பான். அந்த வேதனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு அல்லாஹ்வின் சார்பாக கிடைச்சதே சோதனை, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சிம்பிள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான முறையில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ஏதாவது கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றதோ, அல்லாஹ் அக்பர். ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உடனே என்ன செய்யறோம்? பள்ளிவாசல் வருவோம், உது செய்வோம், 2 ரக்காத் தொழுது ஸலாத்துல் ஹாஜா, ஸலாத்துல் தௌபா, அல்லாஹ் கிட்ட இருகரம் ஏந்தி கேட்போம், யா அல்லாஹ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த சோதனையா இருந்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை யா அல்லாஹ். நான் ரொம்ப பலகீனமானவன், ரொம்ப வீணா போனவன் யா அல்லாஹ். உன்னுடைய சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அதனால எப்படி சோதனை நீ கொடுத்தியோ அந்த சோதனை எனக்கு பெரிய விடுதலையும் கூடிய அல்லாஹ், என்னுடைய பிரச்சனைகளை நீ தான் சால்வ் பண்ற. பெரிய நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜஹீர் பாய்,
तुमना को कितनी तकलीफ आया को तो भी वो से तुम्हारा दोस्त है बाबा काम आएंगे नहीं சொந்தம் வந்தாலும் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு ஒரு காலம் இருந்துச்சு அங்காளி பங்காளி மாமே மச்சா சித்தப்பன் பெரியப்பன் எல்லாமே ஒரு பெரிய பலமா இருந்தாங்க ஷபிபாய் அந்த காலத்துல பணம் காசு கிடையாது ஆனா ஆதரவு இருந்தது பக்க பலமான அன்புகள் இருந்தது சித்தப்பன் பெரியப்பன் சிச்சா பெரியப்பா பெரியம்மா சின்னம்மா ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா 8 நாள் நடக்கும் 8 दिन चलेगा वह शादी पूरे दोस्तान घर को आ जाएंगे अल्लाह अकबर पूरे दोस्तान घर को आ जाएंगे பெரியவர்களே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு உலகத்துல எதுவுமே கிடையாது இன்னைக்கு நீ கோடி கோடி பணம் வச்சிருக்கிறான் ஓரி ஜிசா அனாதையா உட்கார்ந்திருக்கிறான் है मुदई साहब ओरी जैसा बैठा है किससे भी जमाता नहीं था शैतान का बच्चा कौन क्या होना को पता घर को अभी जोर उसका बड़को बाबूजी भाई जोर उसका बड़को பெரியவர்களே அதனால அந்த காலம் இருந்தது உங்களுடைய கஷ்டம் அப்படினா பக்க பலமா உங்களுடைய சொந்தம் பந்தமல வந்து நான் நிக்கிறேன்டா மாப்பிள நீ ஏன்டா கவலைப்படுற அப்படி நிப்பாங்க இன்னைக்கு கூட பிறந்த பொறப்பே என்ன செய்றான் பிரச்சனைன்னு வந்தா நீ யாருன்னு கேக்குறான் பாய் நல்ல சந்தோஷம்னா வந்துடுறான் பிரியாணி डालते हैं खुशका बनाते हैं क्या टीवी देक्षी चढ़ाते हैं அப்படினே வீட்டுக்கு வந்துடுறான் மாப்ள பாய் பாவச் அப்படினு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படினா ஓடி போய்டுவான் இந்த உலகம் இன்னைக்கு அப்படிதான் கலியுக காலம் இது பொற்காலம் கிடையாது கலியுக காலம் ஆனா பெரியவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கு உறுதுணையா நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய கிருபையில சால்வ் செய்யக்கூடியவர்கள் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் யாரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அக்பர் நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனிதனிடத்துல முறையிடக்கூடாது மனிதனிடத்துல சொல்லக்கூடாது வாங்க அல்லாஹ்வுடைய வீடு இருக்கு ஒது செய்யுங்க 2 ரக்காத் ஸலாத்து தௌபா படிங்க அதுக்கு அப்புறம் 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா படிங்க இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்துல பேசுங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க அல்லாஹ் அக்பர் ஃபஇதா ஸஅலக ஃபஇன்னி கரீப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நீ என்ன அழைச்ச அப்படினா நான் உனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன் என்ன நீ கூப்பிடு உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அதனால பெரியவர்களே நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனிதர்கள் தீர்க்க முடியாது அல்லாஹ்வினால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அந்த நம்பிக்கை உள்ளத்துல வரும் அதனால பெரியவர்களே எப்ப நமக்கு பிரச்சனை வருதோ அந்த சமயத்துல அந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு தௌபா செய்றாரு அதிகமா தொழுகிறார் முதல்ல தொழுததை காட்டிலும் பிரச்சனை வந்த பிறகு இன்னும் அதிகமா அல்லாஹ்விடத்துல தொழுது zikr செஞ்சு குர்ஆன் ஓதி திலாவத் செய்றார் அப்படினா இது அல்லாஹ்வின் சார்பாக மனிதனுக்கு கிடைத்த சோதனை வேதனை அல்ல நல்ல கவனமா கேட்கணும் இது சோதனை அல்லாஹ்வின் சார்பாக கிடைத்த சோதனை ஏன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான் மனிதன் மனசு அல்லாஹ்வின் பக்கம் போகுது இது சோதனை இது வேதனை அப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல தொழுதுட்டு இருந்தான் இப்ப தொழுக மாட்டான் कष्ट बंदों बोलेंगे भाई नमाज पढ़ो क्या फायदा 5 वक्त नमाज पढ़ो डुल डुल को अल्लाह के पास सजदा करो रो को दुआ करिया अल्लाह मुझे क्या दिया क्या जी दिया मुसीबत जी दिया मैं नमाज पढ़ूंगा नहीं मैं रोजा रखूंगा नहीं तिलावत कुरान पढ़ूंगा नहीं जिक्र करूंगा नहीं ஊசுபில்லா பெரியவர்களே இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க மன அமைதியை தேடி 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 நாசமாயிட்டு இருக்காங்க அல்லாஹ் சொல்றான் எதுல இருக்குது அப்படிங்கறத படிக்க மாட்டேங்கிறாங்க எதுல அல்லாஹ்வுடைய கிருபையில ராஹத் இருக்கு நிம்மதி இருக்குங்கிறது அதுல தேட மாட்டேங்கிறாங்க ஆனா எதுல இல்லையோ அதுல தேடுறாங்க அலா பிஸிக்ரில்லாஹி அன் தத்மஇன்னல் குலூப் இந்த போடுங்க பாருங்க யா அய்யுஹல்லஸீன ஆமனு வ தத்மஇன்ன குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ் அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப் நிச்சயமாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய மன நிம்மதி என்பது அல்லாஹ்வுடைய தியானத்திலே zikriலே இருக்கின்றது அல்லாஹ்வுடைய கிருபையில உள்ளத்தை படைத்ததும் நான் தான் நீங்க ஒண்ணுமில்ல தகப்பனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் என்ன பாய் ஒண்ணுமில்ல மனைவி கர்ப்பமாயிட்டா கர்ப்பமான உடனே 40 நாளைக்கு அப்புறமேலே ஸ்கேன் பண்ணுவான் டாக்டர் சொல்லுவா அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா போயிட்டு 40 நாள் சென்று வாம்பா मोहम्मद तो उससे पहले चलेगा तो डॉक्टर देखेंगे नहीं 40 நாளுக்கு அப்புறமேல் வா அப்படிமா 40 நாள் சென்று போனா அவன் ஸ்கேன் பண்ணுவான் வயித்துல வச்சு ஸ்கேன் பண்ணுவான் லேடிஸ் டாக்டர் அந்த சமயத்துல அப்பனை கூப்பிடுவான் புருஷனை பார்த்து பேபி ஃபார்ம் ஆயிருக்குது பாருங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முந்திரி தெரியுமா முந்திரி இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் குழந்தை அல்லாஹ் அக்பர் அதுல ஹார்ட் பீட் துடிப்பு இருக்கும்
நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த சைஸ்ல இருக்குது முந்திரி மாதிரி, அதுக்குள்ள ஒரு ஹார்ட் பீட் துடிப்பு இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், குலிகல் இன்சான அவ்வலஹு பிகல்பிஹி. புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்படுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதலிலே மனிதனை அல்லாஹ் எதை கொண்டு படைக்கின்றான்? விந்து துளியிலிருந்து படைத்த பிறகு அவனுடைய இதயத்தை தான் முதலிலே படைக்கின்றான். அல்லாஹ் அக்பர். இந்த முந்திரிமா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குழந்தை. அதுல ஒரு ஹார்ட் பீட் துடிக்கும். அந்த துடிப்பு எது அப்படின்னா இதயம், ஹார்ட் பீட், இதயம். அப்ப முதல்ல மனிதனை விந்து துளியில் இருந்து படைத்து அந்த மனிதனுடைய உருவத்தை, உடலில் இருக்கக்கூடிய உருவத்தை முதலிலே உருவாக்குவது எது அப்படின்னா தலையோ கண்ணோ காலோ எதுவும் கிடையாது, இதயத்தை தான் முதலிலே துடிக்க செய்கின்றான். முதலிலே குலிகல் இன்சான், மனிதனை படைக்கும் சமயத்தில் அவ்வலஹு பிகல்பிஹி, அவனுடைய இதயத்தை தான் முதலிலே அல்லாஹ் படைக்கின்றான். அப்ப இதயத்தை படைத்ததும் அல்லாஹ் தான், அந்த இதயத்துக்குள்ள நிம்மதி வைக்கிறதும் அல்லாஹ் தான். நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. हम समझते हैं दम मारा को तो हम आपको निम्मदी मिल जाएगा, म्यूजिक सुने को तो निम्मदी मिल जाएगा, हाय शराब पिए तो कब है சாராயம் குடிச்சா நமக்கு நிம்மதி கிடைச்சிரும், விபச்சாரம் கிளப்ல போய் ஆடணும், விபச்சாரம் செஞ்சோம் நமக்கு நிம்மதி கிடைச்சிரும். இல்ல, தமிழ்ல சொல்றாங்க, பசி விட்ட மனசு, பசி விட்ட வயிற்றுக்கு பண்ண விட்டாட்டு, புண்பட்ட மனசுக்கு புகை விட்டாட்டுங்கிறான். தமிழ்ல சொல்றான். ஒரு கவிதை ஒருத்தர் எழுதியிருக்கிறான், என்ன அப்படின்னு, பசியிட்ட வயிற்றுக்கு பண்ண விட்டாட்டு, புண்பட்ட மனசுக்கு புகை விட்டாட்டுங்கிறான். நௌசுபில்லா, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா பாபு பாய்? பில்குல் வயசா நீங்க, பில்குல் அப்படி கிடையாது. பெரிய நண்பர்களே, நிம்மதி என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கின்றது. எப்படி அல்லாஹ் முதலிலே இதயத்தை படைத்தானோ, அந்த இதயத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வோ, அந்த இதயத்தில் நிம்மதியை போடுவதும் அல்லாஹ் தான். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அதனால சொல்றாங்க, அலா பிஸிக்ரில்லாஹ் தத்மஇன்னல் குலூப், உன்னுடைய இதயத்துக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை zikr செய். சுப்ஹானல்லாஹ் ஓது, அல்ஹம்துலில்லாஹ் ஓது, அல்லாஹ் அக்பர் ஓது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஓது, சுப்ஹானல்லாஹ் ஓது. அதே மாதிரி பிள்ளைகளே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் இருக்கு. இதையெல்லாம் ஓதனாதான் நம்முடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர வேற எந்த பொருளையுமே அல்லாஹ் தஆலா நிம்மதி வைக்கல. இது சத்தியமான வாக்குறுதி, நான் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொன்ன வாக்குறுதி. பெரிய நண்பர்களே, அப்ப சோதனைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், வேதனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேதனை அல்லாஹ்வின் பக்கம் மனசு திரும்பாது, சோதனை அல்லாஹ்வின் பக்கம் தான் மனசு திரும்பும். எப்ப மனசு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதோ நாம நினைக்கிறோம் இது அல்லாஹ்வின் சார்பாக உண்டான சோதனை. எப்ப மனசு திரும்பலையோ இதை நினைக்கிற பாவத்தின் பிரதிபலன் எனக்கு கிடைச்ச தண்டனை, இது வேதனை. அப்படி பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில முதல் விஷயம், நபிமார்களுக்கு வந்த சோதனையை போன்று உலகத்தில் வேறு யாருக்குமே வந்தது கிடையாது. ஷமாயிலே திர்மிதியில ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைச்ச அந்த சோதனை உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பின்னாடி யாருக்கு முதல் பயங்கரமான சோதனை? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. இரண்டாவது சோதனை யாருக்கு அப்படின்னா அவங்களுடைய மூதையர், அவங்களுடைய ஆபா அஜ்தாத், அவங்களுடைய முன்னாள், அவங்களுடைய தாதா யாரு? ஆதி பிதா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான சோதனை கொடுத்தான். பெரிய நண்பர்களே, இந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய கிருபையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பொறுமையை கொண்டு கையாளுகின்றார்களோ, கோபப்படாமல் வெறித்தனம் இல்லாமல் மற்றவரிடத்திலே அல்லாஹ்வை ஏசி பேசாமல் திட்டாமல் யார் பொறுமையாக கையாளுகின்றார்களோ, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல சோதனை, அதெல்லாம் நம்ம விவரமா சொல்லிட்டோம், இப்ப நேரம் கிடையாது. பெரிய பெரிய பொருளால சோதனை வந்துச்சு, உடலால சோதனை வந்துச்சு, மனைவி மக்களால சோதனை வந்துச்சு, பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடுங்கள் என்ற சோதனை வந்தது. எல்லா சோதனைகளையும் அவர் கையாண்டார். எப்படி? மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டு. எப்படி? பொறுமையை கொண்டு, கோபப்படல. அல்லாஹ்வுடைய கட்டளையா உடனே செய்வேன்,
ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. ஒன்று அல்லாஹ்வுடைய கிருபையில சோதனை, ரெண்டாவது பொறுமை. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்துல் பலாஇல் அம்சால் சும்ம ஃப அம்சால். உலகத்திலே அதிகமாக சோதனைக்குள்ளானவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், அதிகமாக சோதனை கொடுப்பான். நீங்க எல்லா நபிமாருடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்குமே பயங்கரமான சோதனைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எந்த நபி அல்லாஹ் விட்டு வச்சது கிடையாது. அதுக்கு பின்னாடி யாருக்கு சோதனை அப்படின்னா அஷத்துல் பலாஇல் அம்சால் ஃப அம்சால். அவங்களுடைய காலத்துல யாரு அவங்களோட ஒட்டி உறவாடி இருந்தாங்களோ அவங்களுக்கும் சோதனை கொடுப்பான். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், இறை நேசர்கள், அல்லாஹ் அக்பர், எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். ஆனா எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபையில பொறுமையை கொண்டுதான் வெற்றி பெற்றார்கள், கோபத்தை கொண்டு கிடையாது. என்ன சார், கோபத்தை கொண்டு யாருமே வெற்றி பெறல, வெற்றி பெற முடியாது. பொறுமையை கொண்டுதான் வெற்றி பெற முடியும். பெரியவர்களே, இரண்டாவது கட்டம் போதனை சபுர், பொறுமை. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களிடத்துல சபுருங்கிறதே கிடையாது. நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எல்லா ஷரியத் கோர்ட்டு, எல்லா நீதிமன்றங்கள், எல்லா காவல்துறைகள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம் சமுதாயத்துடைய பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா பெண்களிடத்துல பொறுமைங்கிறதே கிடையாது. எடுத்த உடனே எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும். புருஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும், மாமனார் மாமியார் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும். எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான். யா முத்தலி சார், மை கே சோஸ்துங்கி ஓ சல்னா. பெண்களுடைய சுவாபம் இது மாதிரி, புத்தி, அவங்களுடைய மைண்ட் அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. பொறுமையே கிடையாது. நீங்க நம்ம முத்தலி சாப்பில் பல பஞ்சாயத்து பார்த்தவர் 2 மணி நேரம் நீங்க பேசினா கூட அந்த பொண்ணு செவடங்காதுல சங்கு வாங்குற மாதிரி கேட்டுக்கிட்டு ஓசோ பரபரீஷ் முத்தவல்லி சார் மஞ்ச ஜீனா பசன்னுருவா, ஒரே வார்த்தையில முடிச்சிருவா. பாவம் அவரு 2 மணி நேரம் கவா 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 கவான்னு கத்திட்டு இருந்தார். தீனை பத்தி சொல்லுவாரு, குரானை பத்தி சொல்லுவாரு, ஹதீஸை பத்தி சொல்லுவாரு. என்ன சொன்னாலும் செவடங்காதுல சங்குதான். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேமா போல்த்தி அப்படின்னா தும போல்ட்ட சோசோ பரபரீஷ் முத்தவல்லி சார் மஞ்ச உஸ்கே சார் ஜீனா பசன்னுருவா. எத்தனையோ இன்சாப் எப்படி இருக்குன்னா கையெழுத்து போட்டு கூட மாறி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கையெழுத்து போட்டுட்டான் பொண்ணு, சரிங்க போய் வாழ்றேன் அப்படின்னு. வெளியில வந்த பிறகு மாறிடுவான். நான்லாம் போக மாட்டேன் போயா அப்படின்டுவான். புரியன்பர்களே, பொறுமைங்கிறது பெண்களிடத்துல இன்னைக்கு அறவே இல்லை. அதனால இன்னைக்கு கல்யாணமாகி 2 நாள் 3 நாள் 10 நாள் 2 மாசம் 1 மாசம், அல்லாஹ் அக்பர், ஹுலா. நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம். ஹஸரத்தே மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, புது தம்பதிகள் கணவன் மனைவி இருக்க பாத்தீங்களா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நறுமணம் இருக்கு பாருங்க, நறுமணம் கல்யாண நேரத்தில் அல்லாஹ் தாலா தனி நூறானியத்தை இறக்குவான். பாரு பாய், तुमने शादी का तुम फ्लैशबैक सोचो तो याद रहेगा क्या भाई? मुतौली साहब को ஞாபகம் இருக்கும். சஹீஹ் முத்தௌலி சாஹப் मैं मजाक को बोलता नहीं. கல்யாண நேரத்தில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி जीलन अफसोस के साथ देखता, क्या हजरत मंजे उतरी बोले नहीं ना அப்படின்னு मुंह में हाथ रख देखता बेचारा. பெரிய அன்பர்களே, கல்யாண நேரத்தில் சாதிக் பாய் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தனி தஜல்லி, தனி நூறானியத்தை எல்லாம் இறக்குவான். அந்த பெண்ணுக்கு நீங்க சும்மா பவுடர் அடிச்சு சும்மா இப்படி செஞ்சீங்கன்னா போதும், அவ்வளவு அழகா தெரியுவா. மற்ற நேரத்தில் நீங்க பியூட்டி பார்லர் உட்கார வச்சு தேனி ப்ளீச்சிங் தண்ணி போட்டு தேய்ச்சாலும் அவ்வளவு அழகு வராது. ஏன் அப்படின்னா கல்யாண நேரத்து ஒரு பெரிய ஒரு இபாதாத். அந்த இபாதாத்து நேரத்தில் அல்லாஹ் தஆலா தனி ஒரு ரஹ்மத்து, தனி சகீனா, தனி ஒரு நூறானியத்தை இறக்குவான். யாருக்கு? ஆண் பெண், மணமகன் மணமகள். அவங்க உடம்புல ஒரு தனி நறுமணம் வரும், தனி நறுமணம் வரும். இந்த சிக்ஸா அப்படி இப்படின்ட்டு பெரியன்பர்களே, அந்த நறுமணம் தீருவதற்கு 6 மாசம் ஆகும். அல்லாஹ் அக்பர், யா பாய் 6 மहीने होगा. அந்த நறுமணம் தீர்றதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெரியன்பர்களே, கல்யாணமாயி 2-3 நாள்ல ஹுலா, ஒரு வார்த்தையில ஹுலா. கணவனை பத்தி மனைவி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, பொறுமை இல்லை. மனைவியை பத்தி கணவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, பொறுமை இல்லை. அவன் நம்மளை நம்பி வந்திருக்கிறாளே, அவருடைய தேவைகளை நாம தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாம, பொறுமை இல்லாமல் 2 பேருமே இன்னைக்கு தனக்கு ஏற்பட்ட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நிற்கிறான். மௌசுபில்லா. சரி, இன்னும் நேரம் அதிகமாக ரொம்ப கம்மியா இருக்கு விஷயம் 2 வரும். சபரு இல்லை, சோதனைகளை கையாளணும் 2. 3வது விஷயம் என்ன அப்படின்னா குர்பானி, தியாகம். சுருக்கமா சொல்லிடுறேன் பெரியன்பர்களே, இன்னைக்கு நம்ம முஸ்லிமா இங்க உட்காந்துருக்க பாத்தீங்களா,
இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுங்களா? தியாகம் தான். அல்லாஹ் அக்பர். நபிமாவுடைய தியாகங்கள், ரசூல்மாவுடைய தியாகங்கள், சஹாபாக்குடைய தியாகங்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய உசுர தியாகம் செஞ்சு இந்த தீனை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறான். இந்த தீன் சும்மா நம்ம கிட்ட வரல ஜி, இந்த தீன் சும்மா நம்ம கிட்ட வரல, மிகப்பெரிய தியாகத்தின் அடிப்படையிலே வந்தது, தியாகத்தினுடைய அடிச்சுவடுகளிலே வந்தது. இது மிகப்பெரிய பெரிய ரத்தங்கள், அதாவது பெரிய யுத்தங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், மிக பெரும் பெரும் தியாகங்கள், உயிர் தியாகம், உடல் தியாகம், செல்வ தியாகம், எல்லா தியாகத்தின் பிரதிபலனாகத்தான் இந்த தீன் நம்முடைய கையில கிடைச்சது. அல்லாஹ் அக்பர். பொதுவா சொல்றோம் பெரியன்பர்களே, எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே குர்பானி தியாகங்கள் இருந்தது. சஹாபாக்கள் தியாகங்கள் செஞ்சாங்க, நபிமார்கள் தியாகங்கள் செஞ்சாங்க, ரசூல்மார்கள் தியாகங்கள் செஞ்சாங்க, அவுலியாக்கள், இறை நேசர்கள், இவர்கள் எல்லாம் தியாகம் செஞ்சதின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் தொப்பி போட்டு முஸ்லிமா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். சாதாரணமா தீன் நம்ம கிட்ட வந்தது கிடையாது பாய். நம்ம அப்துல்லாவுடைய வயிற்றுல பிறந்தா நம்ம அப்துல் முத்தலிப் ஆயிடுவோமா? இல்ல, நமக்கு தீன் வந்தது தியாகத்தின் அடிச்சுவட்டில், தியாகத்தின் பிரதிபலனாகத்தான் தீன் நமக்கு கிடைத்தது. நாலாவது பெரியன்பர்களே, எந்த நிலைமை வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றியே தீர்வேன். அல்லாஹ் அக்பர். எப்படி ஹஜரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷைத்தான் எவ்வளவு சூழ்ச்சிகள் செஞ்சானோ அத்தனை சூழ்ச்சிகளை முறியடித்து நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை என்னுடைய மகனுடைய கழுத்தில் கத்தி வைத்து அறுத்தே தீருவேன், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற மனப்பான்மை, என்ற வேகம், என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைத்தார்களோ அதே போன்று பெரியன்பர்களே, பாங்கு சொல்லப்படுது, நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே சும்மா உட்காரக்கூடாது. பாங்கு சொல்லப்பட்டுச்சா, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு, நம்ம முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும். யாரும் சம்பாதிக்கலன்னு அல்லாஹ் சொல்லல, நீ பள்ளிவாசலே உட்காந்துக்கோன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுகம்ப நேரம் வந்துச்சா தொழுக நிறைவேற்று, போய் சம்பாதி. அல்லாஹ்வுடைய கிருபையில யாரும் தடை செய்யல, யாரும் தடை செய்யல. ஆனா தொழுகையை விட்டுட்டு வியாபாரம் செய்யாத, தொழுகையை விட்டுட்டு விவசாயம் செய்யாத, தொழுகையை விட்டுட்டு நீ உங்களுடைய காரோபார் செய்யாத. தொழுகை நேரம் வந்துச்சா தொழுகை முடிச்ச பிறகு போய் வேலை செய். அல்லாஹ் உனக்கு மிகப்பெரிய பரக்கத்தை கொடுப்பான், பெரிய ஒரு லேசான காரியத்தை கொடுப்பான். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆக பெரியன்பர்களே, இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில ஈதுல் அஸ்ஹா தியாக திருநாள் நமக்கு போதித்து காட்டுகின்றது, படிப்பினையை கொடுக்கின்றது. வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 விஷயங்களையும் மௌத்தாகும் வரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.